ஸ்ரீ கர்க சம்ஹிதை பலபத்ர காண்டம் 5ஆம் அத்தியாயம். துரியோதனன் கூறினான், முனிராஜா, எனது முந்தைய பிறவியில் நான் என்றான். நான் சங்கர்ஷ்ண பெருமாளின் பக்தனாக இருந்ததற்கு பாக்கியம் பெற்றவன். இதை நீங்கள் எனக்கு நினைவூட்டி உள்ளீர்கள். மேலும் வாசுதேவ பெருமானின் சக்தி வாய்ந்த மற்றும் அற்புதமான மகிமைகளை விவரித்துள்ளீர்கள். இப்போது தயவு செய்து கூறுங்கள், பலராம சுவாமியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரரும் எப்படி பூமிக்கு அவதரித்து தங்கள் தந்தையின் நகரமான வடமதுரையிலிருந்து பிரஜத்திற்கு சென்றார்கள் என்றும் பிரஜ மக்களிடமிருந்து எப்படி மறைந்திருந்தார்கள் என்றும். பிறவி பாக முனிவர் கூறினார், யாதவர்களின் நகரமான வடமதுரையில் உக்ரசேன மன்னர் வாழ்ந்து வந்தார். ஒருமுறை வாசுதேவர் தன் தமையனாரான தேவகனின் மகனான தேவகியை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பின்னர் மணமக்கள் புறப்பட்டு செல்லும் வேளையில் உக்ரசேனரின் மகனான கம்சன் வாசுதேவன் மற்றும் தேவகியின் தேரை தானே ஓட்டத் தொடங்கினான். அதே கணத்தில் வானத்திலிருந்து ஒரு குரல், அசரீரி வாக்கு, மூடனே, நீ ஓட்டும் தேரற்குரியவளின் 8வது குழந்தையே உனக்கு அழிவாக அமையும் என்று கூறியது. இதை கேட்ட காலநேமியின் மகனான கேசன் என்ற மகா அசுரன் தன் கையில் வாளை ஏந்தி தன் சகோதரி தேவகியை கொல்ல தயாரானான். அதே கணத்தில் வாசுதேவன் கேசனுக்கு, அவளை கொல்லாதே, நீயும் நானும் அஞ்சும் தேவகியின் வயிற்றில் பிறந்த புத்திரர்கள் அனைவரையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன், கொண்டு வருவேன் என்று உறுதியளித்தார். வாசுதேவரின் வார்த்தைகளை நம்பிய கம்சன் தேவகியையும் வசுதேவரையும் சிறையில் அடைத்தான். அவனது கவலைகளும் நீங்கின. அதன் பின்னர் தேவகி தனது முதல் மகனை பெற்றெடுத்தாள். வசுதேவர் உடனடியாக அவனை கொண்டு வந்து கம்சனிடம் ஒப்படைத்தார். வசுதேவர் ஒரு உண்மையான பக்தர் என்பதை புரிந்து கொண்ட கம்சன் அந்த சிறுவனை கொல்லவில்லை. பின்னர் நாரதர் அவனை சந்தித்து, எண்களின் எண்ணிக்கை கோணலாக இருப்பது போல தேவர்களும் அப்படித்தான். இந்த பையன் ஒரு பக்கத்தில் இருந்தோ அல்லது மறுபக்கத்தில் இருந்தோ எண்ணும் பொழுது 8வதாக கருதப்பட்டு உனக்கு எதிரியாக மாற வாய்ப்புள்ளது. இதில் விசேஷமான விஷயம் என்னவென்றால், யாதவர்கள் அனைவரும் அவதாரமான தேவர்கள். அவர்கள் அனைவரும் உன்னை கொல்ல விரும்புகிறார்கள் என்றார். நாரதர் முனிவரிடமிருந்து இதை கேட்டதும் கம்சன் தேவகிக்கு பிறந்த ஒவ்வொரு மகனையும் கொல்லத் தொடங்கினான். கேசனுக்கு பயந்து யாதவர்கள் பீதியடைந்து பெரும் துன்பத்தை அனுபவிக்க தொடங்கினர். அதன் பின்னர் தேவகியின் 7வது வயிற்றில் அனந்த பகவான் பிறந்தார். வாசுதேவனின் மற்றொரு மனைவியான ரோஹிணியும் கம்சனுக்கு பயந்து கோகுலத்தில் நந்த பாபாவுடன் வசித்து வந்தாள். ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் அனுமதியை பெற்ற பிறகு யோக மாயை தேவகியின் கருப்பையிலிருந்து அனந்த பகவானை வெளியே எடுத்து வாசுதேவனின் மனைவி ரோஹிணியின் கருப்பையில் வைக்க ஒப்புக்கொண்டாள். அதன் பின்னர் தேவகியின் 7வது குழந்தை இன்பத்தையும் துன்பத்தையும் அதிகரிக்கிறது. மாய சக்தியின் ஆற்றலால் எல்லையற்ற சக்தி வாய்ந்த ரோஹிணி பிரஜத்திற்கு கொண்டு வரப்பட்டாள். மக்கள் தங்கள் குழம்புகளால் யாருடைய கர்ப்பம் கலைந்துவிட்டது என்று கூச்சலிட்டனர். பத்ரா மாதம் என்று அழைக்கப்படும் ஆவணி மாதத்தின் 5 தினங்களில் பிரஜனுக்கு கீழே சுவாதி மற்றும் 6வது தனம் மற்றும் புதன்கிழமை மற்றும் 5 மூடப்பட்டிருக்கும் மதிய பொழுது சுரேஷன் மற்றும் மழையில் பூக்கும் ஆண்டு அடர்ந்த மற்றும் வெளியீடுகளில் வாரி இரண்ட கடவுளானவர் வசுதேவ பாத்தியம் ஒளிரும் ஸ்வபாசா நந்தாவும் அவ்வாறே செய்கிறார். சிசு கொலை அர்ச்சகர்களிடம் கொடுத்தார். நியமிக்கப்பட்ட போது மாடுகளை சேகரிக்கவும் சுகாயாகானன் ரவைர்வாங்கல மடதன் தேவகியின் 7வது கர்ப்பம் ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியும் துக்கத்தையும் கொண்டு வந்தது. யோகமாயா தேவி குழந்தையை பிரஜத்திற்கு எடுத்து சென்று ரோகிணியின் வயிற்றில் பொருத்தினாள். வடமதுரை மக்கள் தேவகியின் கர்ப்பம் எங்கே போனது, இது பெரும் ஆச்சரியத்திற்குரிய விஷயம் என்று வியந்தனர். 5 தினங்களுக்கு பின்னர் பாத்ரபத மாதமான ஆவணி மாதத்தின் வளர்பிறையின் 6ஆம் நாளில் சுவாதி நட்சத்திரமும் புதன் கிழமையும் இணைந்த நாளில் நண்பகலில் துலாம் லக்னத்தில்
5 கிரகங்கள் உச்சத்தில் இருந்தபோது வசுதேவரின் தேவியான தேவி ரோகிணியின் கருப்பையிலிருந்து மகாபலராமர் விரஜத்தில் தோன்றி நந்தனின் அரண்மனையை தன் ஒளியால் பிரகாசித்தார். அப்போது மேகங்கள் நீர்த்துளிகளை பொழிந்தன, தேவர்கள் மலர்களை பொழிந்தனர். நந்தன் குழந்தையின் பிறப்புச் சடங்குகளை செய்தார். அவர் பிராமணர்களுக்கு 10 லட்சம் பசுக்களை தானமாக வழங்கினார். பின்னர் இடையர்களை அழைத்து புகழ்பெற்ற பாடகர்களின் இசையுடன் ஒரு மாபெரும் விழாவை கொண்டாடினார். பின்னர் நள்ளிரவில் தேவகியின் 8வது கருப்பையிலிருந்து மிகவும் பரிபூர்ணமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரன் அவதரித்தார். அதே நேரத்தில் நந்தராணி யசோதையின் கருப்பையிலிருந்து யோகமாயை ஒரு மகளாக தோன்றினாள். யோகமாயின் தாக்கத்தால் உலகம் முழுவதும் உறங்கிக் கொண்டிருந்தது. பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் கட்டளைப்படி வசுதேவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரனை அழைத்து கொண்டு யமுனையின் மறுபுறத்தில் உள்ள பிருந்தாவனத்தை அடைந்தார். அவர் அன்னை யசோதையின் படுக்கை அறைக்கு சென்று குழந்தை கிருஷ்ணரை அவரது அருகில் கிடத்தி அந்த சிறுமியை தன் இடத்திற்கு அழைத்து சென்றார். அவர்கள் திரும்பி வந்தனர். இதன் பின்னர் சிறைச்சாலையில் குழந்தையின் அழுகுரல் கேட்டது. எதிரியை கண்டு அஞ்சிய கம்சன் உடனடியாக அங்கு வந்து புதிதாக பிறந்த அந்த குழந்தையை தூக்கி ஒரு பாறையின் மீது எறிந்தான். அதே கணத்தில் அக்குழந்தை கம்சனின் பிடியிலிருந்து விடுபட்டு பெரும் வேகத்துடன் பாய்ந்து யோக மாயையாக உருமாறி வனத்தை நோக்கி சென்றது. சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள் மற்றும் முனிவர்கள் அவளை புகழ்ந்து கொண்டிருந்தனர். யோக மாயை கம்சனிடம், கொடியவனே, உன்னுடைய முன்னாள் எதிரி எங்கோ பிறந்திருக்கிறான். இந்த ஏழை வசுதேவனையும் தேவகி அன்னையையும் ஏன் தேவையில்லாமல் துன்புறுத்துகிறாய் என்று கூறினாள். இவ்வாறு கூறிவிட்டு தேவி யோகமாயை விந்தியாச்சலத்திற்கு புறப்பட்டாள். தேவியின் இந்த வார்த்தையை கேட்டு கம்சன் திகைத்து போனான். பிறகு அவன் அன்னை தேவகியையும் வசுதேவரையும் விடுவித்து பூதனா போன்ற அரக்கர்களை வரவழைத்து 10 தினங்களுக்குள் பிறந்திருக்கும் குழந்தைகள் அனைவரையும் கொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டான். கம்சனின் கட்டளைப்படி அசுரர்கள் குழந்தைகளை கொல்லத் தொடங்கினர். ஒரு மகன் பிறந்ததை கேள்விப்பட்ட நந்தன் ஒரு மாபெரும் கொண்டாட்டத்திற்கு திட்டமிட்டான். குருக்களின் அரசனே, இவ்வாறு கம்சனின் பயத்தை பயன்படுத்தி பலராம சுவாமியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பிரஜத்திற்கு வந்தனர். அவர்கள் தங்கள் மாயைகளின் மூலம் அங்கே மறைந்திருந்து பிரஜத்தில் தோன்றியதும் அதன் குடிமக்களுக்கு அருள் புரியும் விதமாக பல்வேறு அற்புதமான சிறு வயது சேட்டைகளை கூறத் தொடங்கினார். இப்போது நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் பலபத்ர காண்டத்தில் உருவான பிரவிபாக முனிவர் மற்றும் துரியோதனனுக்கு இடையிலான சம்வாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான பலராம சுவாமியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் தோன்றுதல் என்று பெயரிடப்பட்ட 5ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.